morning children. First Matriculation School invites you all to get a very good education. Okay, first today we are going to start 6th standard science, the first chapter. For your convenience, we can take the classes in English as well as by using Tamil. Okay, first we know very well. We can have some few questions, children. What is your height? Ungalode height enna? What is your weight? And then how much milk your mom got from milkman? How much it will take to reach your school from home? So இந்த மாதிரி சில questions கேட்குறோம். First உங்களோட height என்ன அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? For example 130 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். What is your weight அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்மளோட வெயிட் என்னன்னு கேட்டால் மெஷர் பண்ணி பார்த்தா 45 கிலோகிராம் சொல்லுவோம். அப்புறம் நம்ம அம்மா வந்து பால் காட்டு எவ்வளோ பால் வாங்குறாரு அப்படின்னு கேட்டால் ஒரு 2 liters பால் வாங்குறாங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் நம்ம வீட்டில் இருந்து நம்ம ஸ்கூலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னா we can have ஒரு 10 minutes ஆகுதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல போகிறோம்? ஹைட்டை பற்றி பார்க்குறோம், வெயிட்டு, அடுத்து எவ்வளோ வால்யூம், சரிங்களா? அப்புறம் எவ்வளோ டிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன படிக்க போகிறோம்னா we are going to learn about லென்த்தை பற்றி, வெயிட்டை பற்றி, வால்யூமை பற்றி, டைமை பற்றி, அப்புறம் அதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக லென்த்தை வந்து நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணுவோம்? பை யூஸிங், நம்ம பார்த்துருப்போம் வீட்டில் டேப்புன்னு வச்சுருப்பாங்க, அல்லது ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம ஸ்கேல் 1 meter ஸ்கேல் இருக்குது, 1 feet ஸ்கேல் இருக்குது, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம வெயிட்டை மெஷர் பண்ண என்ன சொல்லுவோம்? நம்ம வீட்டில் வெயிங் மிஷின்ஸ்னு ஒன்று இருக்கும், பார்த்துருப்பீங்க. நம்ம வெயிங் மிஷின்ஸ்னு வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். அடுத்து வந்து என்ன பண்ணலாம்? தராசுன்னு ஒன்று சொல்லுவாங்க, பேலன்ஸ், அதை வச்சு நம்ம வெயிட்டை மெஷர் பண்ணலாம். அது மாதிரி மில்க் எதை வச்சு நமக்கு அளந்து கொடுப்பாங்க? நமக்கு 1/2 liter 1 literன்னு ஒரு மெஷரிங் ஜார் வச்சு நமக்கு அளந்து கொடுப்பாங்க, பார்த்துருக்கோம். அது மாதிரி நம்ம எவ்வளோ நேரம் ஆகுதுங்கிறத நம்ம என்ன பார்க்கலாம்? நம்மளுடைய வாட்சை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எவ்வளோ டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்? நம்ம மெஷர் பண்ணலாம். சரிங்களாப்பா? ஸோ இப்போ அப்போ மெஷர்மெண்ட்னா என்ன? மெஷர்மெண்ட்னா என்ன பண்ண போகிறோம் நம்ம அப்படின்னா, the comparison of unknown quantities with some known quantities is known as என்ன சொல்ல போகிறாங்கப்பா? மெஷர்மெண்ட்னு சொல்கிறாங்க. அது என்னது? unknown quantities அப்படின்னா நமக்கு ஒரு தெரியாத ஒரு அளவு, அது தெரிஞ்ச அளவை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட என்ன பண்ண போகிறோம்? ஒரு லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லென்த்தை நம்ம மெஷர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு நம்ம புக் இருக்குது, புக்கை மெஷர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? கையில் நம்ம ஸ்கேல் வச்சுருப்போம். அந்த ஸ்கேலை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். அப்போ அந்த ஸ்கேலில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா, அது வந்து நமக்கு ஒரு நோன் குவான்டிட்டி. அப்போ எது வந்து நமக்கு அன்னோன் குவான்டிட்டி? அந்த புக்கோட லென்த் வந்து நமக்கு அன்னோன் குவான்டிட்டி. அப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம நோன் குவான்டிட்டியான ஸ்கேலை வச்சு அன்னோன் குவான்டிட்டி, தெரியாத ஒரு அளவு என்னது? புக்கோட லென்த்து, இதை நம்ம மெஷர் பண்ணோம்னா இதுக்கு பேர் தான் மெஷர்மெண்ட். அது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த கம்பேரிசன் ஆஃப் அன்னோன் குவான்டிட்டி அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணக்கூடிய குவான்டிட்டி வித் சம் நோன் குவான்டிட்டினா நமக்கு தெரிஞ்ச ஒரு வேல்யூ வச்சு நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் மெஷர். மெஷர்மெண்ட் ஹேஸ் 2 parts. One is number, another one is unit. Let us see, for example 130 centimeter. 130 is a number, centimeter is a unit. In the similar way 45 is the number, kg, kilogram is the unit. Okay, now we can see about the length in a detail. For example, we can measure the length. Okay, this is a table. How can we measure the length? என்ன பண்ணுறோம்? ஒரு டேப்பை வச்சு என்ன பண்ணுறோம்? ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? மெஷர் பண்ண போகிறோம். இதை தான் நம்ம லென்த்தை மெஷர் பண்ண போகிறோம். அப்போ எப்படி நம்ம மெஷர் பண்ணலாம்? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டுக்கும் இன்னொரு எண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை தான் we can call it as என்ன சொல்ல போகிறோம்? இப்போ நம்ம லென்த்துன்னு சொல்ல போகிறோம். சரிங்களா? அப்போ லென்த்தோட டெஃபினிஷன் நமக்கு என்ன வரும்? the distance between one end and the other desired end. அது டிசையர்டுன்னா நம்ம தேவையான ஒரு எண்டுக்கு உள்ள அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? லென்த்துன்னு சொல்லலாம். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் எண்ட், ஒரு மூலையிலிருந்து இன்னொரு தேவையான ஒரு மூளைக்கு, ஒரு எண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸை தான் நம்ம லென்த்துன்னு சொல்ல போகிறோம். ஸோ இதனுடைய யூனிட் என்ன சொல்ல போகிறாங்க? மீட்டர். லென்த்தோட யூனிட் வந்து மீட்டர்னு சொல்லலாம். அதை நம்ம மென்ஷன் பண்ணும் பொழுது ஸ்மால் எம்மில் தான் சொல்லணும், கேபிட்டல் எம்எல்லாம் போடக்கூடாது. இப்போது இதிலே நமக்கு என்னென்ன நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்? சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் அண்ட் நேனோமீட்டர்ஸ், இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ வெரி ஸ்மால் மெஷர்ஸ், ரொம்ப சின்ன மெஷர்மெண்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பயன்படுத்துவோம்? மில்லிமீட்டர் பயன்படுத்துவோம். இப்போ மில்லிமீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் என்ன ரிலேஷன்? ஒரு 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு சென்டிமீட்டர்.
அதே மாதிரி 10 சென்டிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு டெசிமீட்டர். டெசிமீட்டர் எப்படி சொல்கிறோம்? ஒரு டி போட்டு எம் போடுறோம். அது மாதிரி 10 டெசிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர், இல்லை 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது 1 மீட்டர்னு கூட நம்ம நார்மலாக சொல்லலாம். மீட்டர் ஸ்கேல்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன்ஸ் பிரிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் லார்ஜர் மெஷர்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ 1000 மீட்டர் சேர்ந்தது தான் 1 கிலோமீட்டர். அதே மாதிரி ரொம்ப வெரி மைனூட்டான மெஷர்மெண்ட்டு, அதாவது இப்போது 1 போட்டு என்ன சொல்லுவாங்க, 90 போட்டிருப்பாங்க. இவ்வளோ நானோமீட்டர், 10⁻⁹ 9 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு நானோமீட்டர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை நானோமீட்டர்ஸ் சேர்ந்தது 1 போட்டு எத்தனை போட்டிருக்கோம்? நம்ம 90 போட்டிருக்கோம். இத்தனை நானோமீட்டர் சேர்ந்தது தான் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1 மீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. கேன் யூ கன்வெர்ட் 1 கிலோமீட்டர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டர்? எப்படி நம்ம ஒரு கிலோமீட்டரை சென்டிமீட்டரில் சொல்கிறது நமக்கு பார்த்துருக்கோம். இப்போ 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது எவ்வளோக்கு ஈக்குவல்? 1000 மீட்டர்ஸ்க்கு ஈக்குவல். ஒவ்வொரு மீட்டரும் எத்தனை சென்டிமீட்டருக்கு ஈக்குவல்? 100 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அப்போ நம்ம எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 100,000 சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100,000 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணலான்னா ஒரு கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு ஸ்கேலை வச்சு எப்படி நம்ம ஒரு பென்சிலோட நம்ம மெஷர் பண்ணுறது? நமக்கு 2 அளவு இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு பேர் தான் நம்ம ஸ்கேல் சொல்லியிருப்போம். மொத்தம் 15 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். இந்த பெரிய கோடு கொடுத்துருக்காங்கல்லப்பா, இதெல்லாம் சென்டிமீட்டர், இது ஒரு சென்டிமீட்டர், இது ஒரு சென்டிமீட்டர், இது கிளியராக கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ பென்சிலோட ஒரு எண்டு இதுதான், ஒரு எண்டு இதுதான் நமக்கு டிசையர்டு எண்டு. அப்போ எத்தனை பிரான்ச் இருக்குது? 1 2 3 சென்டிமீட்டர்ஸ் வந்துருச்சு. ஓகே, மில்லிமீட்டர் சின்ன சின்ன கோடு போட்டிருக்கிறதெல்லாம் என்னது? மில்லிமீட்டர். அப்போ எத்தனை மில்லிமீட்டர்? இது வர 5, இது ஒன்று 6. அப்போ எத்தனை வருது நமக்கு? 3 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் என்ன இருக்குது? 6 மில்லிமீட்டர். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம அதை மெஷர் பண்ணணும்னு சொல்லலாம். சரிங்களாம்மா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி 1 கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்டிவிட்டி 1ல் என்ன பண்ண சொல்கிறாங்க? யூ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ வால். நம்ம ஒரு வால் முன்னாடி நின்று நம்ம தலையில் என்ன பண்ணணும்? ஒரு தலைக்கு மேலே ஒரு பென்சிலை வச்சு ஒரு கோடு போட்டுட்டு நம்ம எவ்வளவு ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நீங்கள் மெஷர் பண்ணி உங்களுடைய வெயிட்டை நீங்கள் உங்களுடைய ஹைட்டை நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். சரிங்களாப்பா? இதுதான் நம்ம என்னது நமக்கு லென்த்து. இப்போ பொதுவாக நம்ம அடுத்து என்ன இதில் பார்க்க போகிறோம்னா எஸ்ஐ யூனிட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்து எஸ்ஐ யூனிட்னா என்னென்னு பார்க்க போகிறோம்ப்பா. அப்படின்னா the sake of uniformity, a set of units are adapted to express the measurements. This system is called as International System of Units or SI units ன்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுவாக நம்ம லென்த்தை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பூக்கார அம்மாலாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கையில் முழம் போட்டு கொடுப்பாங்க. எத்தனை முழம், அப்புறம் எத்தனை ஃபீட்டுன்னு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, எத்தனை யார்டுன்னு ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன, ஒவ்வொரு கண்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு லென்த்துக்குரிய மெஷர்மெண்ட்ஸ். இப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மெஷர்மெண்ட்ஸ் வரணுங்கிறதுக்காக இப்போ லென்த்தாக இருந்தாலும் சரி, அடுத்த மாசாக இருந்தாலும் சரி, டைமாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன பண்ண போகிறாங்க? ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு யூனிட் என்ன பண்ணுறாங்க? சயின்டிஸ்ட்டு டரைவ் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூனிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த யூனிட்ஸ்க்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? எஸ்ஐ யூனிட்ஸ். எஸ்ஐன்னா என்ன சொல்கிறாங்க? சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல். எஸ்னா சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸுங்கிறத எஸ்ஐ யூனிட்ஸ்ன்னு சொல்கிறோம். டெஃபினிஷனை படிக்கிறேன் பாருங்கள். டு சேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. யூனிஃபார்மிட்டினா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கணுங்காக எ காமன் செட் ஆஃப் யூனிட்ஸ் ஆர் அடாப்டட். ஒரே மாதிரியான பொதுவான ஒரு யூனிட்ஸ் என்ன பண்ணுறாங்க? மெஷர்மெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் தான் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ன்னு சொல்லலாம், அல்லது எஸ்ஐ யூனிட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து எஸ்ஐ யூனிட் இதுக்கு லென்த்து, மாஸ், டைம், ஏரியா ஆஃப் சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் ஆஃப் த சாலிடுக்கு பார்க்க போகிறோம். இப்போ எஸ்ஐ யூனிட்டுக்கு முன்னாடியெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நமக்கு எம்கேஎஸ் யூனிட்னு சொல்லுவாங்க, சிஜிஎஸ் யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பொறுத்த மட்டும் லென்த்தை பொறுத்த மட்டும் நம்ம எதில் கொடுத்துருக்கோம்? நம்ம மீட்டரில் தான் சொல்லணும். முன்னாடி எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன், ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க, யார்டில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, மாசை பொறுத்த மட்டும் கிலோகிராமில் தான் சொல்லணும். கிராம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எஸ்ஐ யூனிட்னா கிலோகிராம். இந்த கிலோகிராம் எழுதுகிறப்ப நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரெண்டுமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கேயும் ஸ்மால் லெட்டர், ஜியும் ஸ்மால் லெட்டர். அது மாதிரி டைமுக்கு வந்து என்னது? செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டுக்கு ஒரு ஸ்மால் எஸ் போட்டால் போதும். என்ன போட தேவையில்லை? எஸ்இசி அதெல்லாம் போடக்கூடாது. இது 3 தான் ப்ரைமரி யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸை வச்சு தான் மற்ற எல்லா அலகுகளுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ்க்கு, ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸுங்கிறது என்ன? லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ லென்த்துக்கும் யூனிட் மீட்டர், பிரெத்துக்கும் யூனிட் மீட்டர். அப்போ என்ன வந்துடும் நமக்கு? மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க, ஆர் ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லுவாங்க. வால்யூம் என்ன சொல்லுவோம்? லென்த்து, பிரெத்து, ஹைட்டு. அப்போ லென்த்துக்கும் மீட்டர், பிரெத்துக்கும் மீட்டர்,
ஹைட்டுக்கு மீட்டர். அப்போ m இன்ட்டு m தட் இஸ் ஈக்குவல் டு மீட்டர் கியூப், m கியூப்னு கொடுத்துருக்காங்க. இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம எஸ்ஐ யூனிட்ஸை நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். எப்போதுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், அந்த ப்ரைமரி யூனிட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் த டெஃபினிஷன்ஸ், அதனுடைய டெஃபினிஷன்ஸை பொறுத்து எனது செகண்டரி யூனிட்ஸ் எல்லாம் டெரைவ் பண்ணுவாங்க. அப்போ ப்ரைமரி யூனிட்ஸுங்கிற எதை மட்டும் குறிக்கிறது தான், லென்த், மாஸ் அண்ட் டைம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பற்றி பார்ப்போம் அப்படின்னா, அப்ராக்சிமேஷன் வச்சு பார்த்து எப்படி மெஷர்மெண்ட்ஸ் பண்ணுறது லென்த்துன்னு பார்ப்போம். ஓகேப்பா. Good morning children. Today we can see the parallax error. So what is parallax error? இப்போ ஜஸ்ட் இந்த டயக்ராம் பாருங்க. இப்போ ஒரு மெஷர்மெண்ட்ஸ் 3 பேர் சேர்ந்து பார்க்குறாங்க. ஏன்னு ஒரு பர்சன், பின்னு ஒரு பர்சன், சின்னு ஒரு பர்சன். ஸோ இதில் யார் பார்க்கக்கூடியது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இந்த பிங்கிற பர்சன் நம்ம பார்க்கக்கூடியது மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். மற்ற ஏயும் பியும், ஏயும் சியும் என்னது நம்ம பார்க்கக்கூடியது நமக்கு எப்படி தான் இருக்கும், ஆன்சர் வந்து தப்பாக தான் கிடைக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், பேரலாக்ஸ் எரர். அப்போ பேரலாக்ஸ் எரர் நம்ம பார்க்கக்கூடிய டைரக்ஷனை பொறுத்து மாறணும். என்ன கொடுத்துருக்காங்க, பேரலாக்ஸ் இஸ் எ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃபரன்ஸ் இன் த அப்பரண்ட் பொசிஷன் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் வியூட் அலாங் டூ டிஃப்ரெண்ட் லைன்ஸ் ஆஃப் சைட். சரிங்களாப்பா. ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக மட்டும் நம்ம மெஷர் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். எப்போ நமக்கு என்ன இருக்கு, அப்போ பேரலாக்ஸுங்கிறது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் என்ன சொல்றாங்க, டிஃபரன்ஸ் இந்த அப்பரண்ட் பொசிஷன். அப்பரண்ட்னா கரெக்ட் பொசிஷன். கரெக்ட் பொசிஷன்ல இருந்து நமக்கு டிஃபரன்ஷியேட் ஆகும் பொழுது நமக்கு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்ல போறோம், பேரலாக்ஸ் எரர்னு சொல்ல போறோம். ஸோ வி ஹேவ் டு மெமரைஸ் பேரலாக்ஸ். பேரலாக்ஸ் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் டிஃபரன்ஸ் இந்த அப்பரண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா தள்ளி இருக்கிறது, ஓகே, வேற இடத்துல இருக்கிறது. டிஃபரன்ஸ்னா வேறுபட்டாது, அதே மீனிங் தான். ஸோ சரியான பொசிஷன்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம தள்ளி வேறு 2 வழியை நம்ம பார்க்கறதுக்கு பேர் தான் பேரலாக்ஸ்ன்னு சொல்லலாம். கரெக்ட் பொசிஷன் ஆஃப் த ஐ இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் த மெஷர்மெண்ட்ஸ். ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம், நம்ம கரெக்டான ஐயோட பொசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஐயோட பொசிஷனும் அந்த கரெக்டான ஆப்ஜெக்டோட வேல்யூவும் என்ன இருக்கணும், ஒரே டைரக்ஷன், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். யுவர் ஐ மஸ்ட் பி வெர்டிகலி அபவ் த பொசிஷன். வெர்டிகலினா நேர செங்குத்தா அதுக்கு மேலே இருக்கணும். வேர் த மெஷர்மெண்ட் ஹேஸ் டு பி டேக்கன். எங்கே நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதுக்கு இருக்கணும், வெர்டிகலாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இந்த எபோவ் ரெப்ரசன்டேஷன் டு அவாய்ட் த பேரலாக்ஸ் எரர், ரீடிங் ஃப்ரம் த பி வில் பி கரெக்ட். இது மட்டும் தான் கரெக்ட். பியிலேருந்து எடுக்கக்கூடிய ரீடிங் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா என்ன இருக்கும், அந்த பர்சன் பார்க்கக்கூடியது மட்டும்தான் என்ன இருக்கும், அந்த வெர்டிக்கல் பொசிஷனில் இருக்குது, வேல்யூவோட வெர்டிக்கல் பொசிஷன் இருக்குது. From positions A and C, the readings will be different and another erroneous. அப்படின்னா தவறான ஆன்சர் தான் கிடைக்கும். ஏன்னா என்ன செய்றாங்க, வெவ்வேறு டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ்ல இருந்து பார்க்குறாங்க, டிஃபரன்ஸ் இன் த சைட். அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்கடாமா. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, we are going to see about the mass. Mass, hi, we can see the difference between mass and weight. Actually, when we consider the mass, this is only the amount of matter present in an object. So there is no gravitational force. But when we consider the weight, okay, how much gravitational force act on the matter. So when we see the moon, in moon the gravitational force is lesser than that of earth. Then what happens? So the mass will not change in both earth and moon. அதாவது என்ன சொல்ல வராங்க, எர்த்லையும் மூன்லையும் எது மாறாது, மாஸோட வேல்யூ மாறாது. பட் எங்கே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏர்த்துக்கு போயிட்டோம்னா ஏர்த்தில் என்ன இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். பட் எங்கே இருக்காது, மூணில் இருக்காது. சரிங்களா. அப்போ மூன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மூன்ஸ் கிராவிடேஷனல் புல் இஸ் 1/6 ஆஃப் த எர்த்தோட புல். எர்த்தோட புல்லை காட்டிலும் 1/6 டைம்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வெயிட்டு ஏர்த்தை காட்டிலும் மூணில் எத்தனை டைம்ஸ் கம்மியாக இருக்கும், 1/6 டைம்ஸ் என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ தட்ஸ் ஆல். இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் யுவர் மாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் யூ மெஷர் இட் இன் கிராம்ஸ், ஓகே, தட் வுட் பி ஹியூஜ் நம்பர். நம்ம கிராம்ஸில் சொல்ல மாட்டோம், எப்போதுமே எதில் தான் சொல்லுவோம், நம்ம கிலோகிராம்ஸில் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. நம்முடைய மாசம் வந்து எதை சொல்லுவோம், கிலோகிராம்ஸ். நம்மளை பொறுத்த மட்டும் ஏர்த்தை பொறுத்த மட்டும் மாசம் கிலோகிராம் நம்ம என்ன கிராவிடேஷனல் புல் இருக்கிறனால ஒன்றே தான் சொல்லுவோம். அந்தளவுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் காட்ட மாட்டோம். அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை இந்த இடத்துல. பிக்கர் வெயிட்ஸ் ஆர் மெஷர்டு இன் 10 அண்ட் மெட்ரிக் டன்ஸ். இப்போ ஜென்ரலாக ஒரு கிராம்ங்கிறது எவ்வளோ அப்படின்னா 1000 மில்லிகிராம்ஸ்பா. அப்படின்னா 1000 மில்லிகிராம் சேர்ந்தது 1 கிராம். ஓகே, 1000 கிராம் சேர்ந்தது என்னது, 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம்ஸ் சேர்ந்தது என்னது, ஒரு டன்னு சொல்லுவாங்க, டன்கிற வேல்யூ. ஸோ இந்த நம்ம மெஷர்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா. தென் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்னு பார்த்துருக்கோம். பீம் பேலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம தமிழில் தராசுன்னு சொல்லுவோம்னா அதுதான்மா. we use beam balance to measure the mass. A beam balance works on comparing the mass of an object to that of
இந்த மாதிரி நோன் மாஸ் ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். நம்ம கிலோகிராம்ஸ் பார்த்துருவாங்க. ஒரு 5 ஒரு 1 கிலோகிராம் இருக்கக்கூடிய ஒரு படிக்கல்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் என்னது, தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ஜெக்ட் ஆஃப் நோன் மாஸ். அதோட என்ன பண்ண போகிறோம், ஒரு பக்கம் நம்ம ஒரு ஏதாவது காய்கறி வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னொரு தராசில் நமக்கு போடுவாங்க. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, நமக்கு மெஷர் பண்ணுவாங்க பை யூஸிங் பீம் பேலன்ஸ். இதே மாதிரி தான் நமக்கு என்னவும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே கேன் யூஸ் ஃபிசிக்கல் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த நகை கடையிலலாம் போனீங்கன்னா எனக்கு அந்த ஃபிசிக்கல் பேலன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன ஒரு கண்ணாடி கூண்டு மாதிரி வச்சு அதுக்குள்ள இதே மாதிரியான ஒரு பேலன்ஸ் தான் நமக்கு வச்சிருப்பாங்க. சரிங்களாப்பா, நம்ம பார்த்துருப்போம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ சின்னதாக சொல்கிறாங்க ஹவு டு மேக் அ பீம் பேலன்ஸ். நம்ம பார்த்துருக்கோம்லமா, இந்த 2 கோகனட்டோட ஷெல்ஸ் எடுத்துக்கலாம். ஈவன் இல்லைன்னா எனக்கு இந்த லெமனோட 2 பார்ட் இருக்குல்லம்மா, அந்த லெமனை கட் பண்ண பிறகு இந்த லெமனோட தொலின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இல்லை ஆரஞ்சு இந்த சாத்துக்குடின்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய தொலியை கூட எடுத்துக்கலாம். 2 ஹாஃபாக கட் பண்ணி ஜூஸ் போட்ட பிறகு என்ன இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். இல்லைன்னா எனக்கு கோகனட்டில் என்ன சொல்லுவாங்க, இது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்களா, அதை எடுத்துக்கணும். அதை வச்சு கூட நம்ம என்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, we can form a என்னது ஒரு ஃபிசிக்கல் பேலன்ஸ், தட் இஸ் பீம் பேலன்ஸ் நம்மளாவே செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து எலக்ட்ரானிக் பேலன்ஸ். இப்போ நம்ம பார்த்துருக்கோம், எலக்ட்ரானிக் நிறைய கடைகள் இதை தான் நம்ம பயன்படுத்துவாங்க. ஆனால் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு ஃபைண்ட் த அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் வெயிட். ஓகேங்களாப்பா, இப்போ வந்து அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேலன்ஸில் பாருங்கள் 0.000னா அப்போ பாருங்கள் எவ்வளோ மைனூட்டாக மெஷர் பண்ணலாம். வெறும் 0.1னா 1 கிராம் அளவுக்கு. இப்போ 0.000னா கடைசியாக ஒரு 1 வந்து என்ன அர்த்தம், 1 மில்லிகிராம் அளவுக்கு. ஓகேங்களா, சாரி 1 மில்லிகிராம் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய வெயிட்டை வந்து எக்ஸாக்டாக கூட மெஷர் பண்ணலாம். சரிங்களாப்பா, சாரி 10 மில்லிகிராம் அளவுக்கு எக்ஸாக்டாக மெஷர் பண்ணலாம்ப்பா. சரிங்களா, அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இப்போ கடைகள் எல்லாம் கூட இதை நம்ம பயன்படுத்துகிறாங்க. எலக்ட்ரானிக் டிவைசஸ் டு வெய் த நம்ம ஃபுட்டு, அதர் கிராசரிஸ் ஐட்டம்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஜுவல்லரி. இப்போ எல்லாத்துலையும் எதை பயன்படுத்துகிறாங்க, தே ஆர் யூசிங் எலக்ட்ரானிக் பேலன்ஸ் டு மெஷர் த weight of the substance. We can call it as weighing machines கூட நம்ம சொல்லுவோம். நம்மளோட வெயிட்டை பார்க்கறதுக்கு நம்ம ஏறி நிற்போம் பார்த்தீங்களா, அதை நம்மளோட வெயிட்டை பார்க்கலாம். அது வந்து weighing machines சொல்ல போகிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் we have to see என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த கிளாஸ் நம்ம டைம் பார்ப்போம். சரி, hi children, now we can see about the time. Actually day changes into night and the night changes into day. Seasons also change. We know time also changes. How do we measure the change of time? ஆக்சுவலி we are using clocks. இப்போ மார்னிங் நம்ம வேக்கப் பண்ணி எந்திரிக்கிறோம் அப்படின்னா நம்ம நைட்லேருந்து மார்னிங் வர்றோம், தட் இஸ் டேக்கு வரும். டே என்றட்டு ஈவினிங்கில். அப்போ நம்ம டே தெரியும், நைட்டு தெரியும். அப்போ நமக்கு நைட்டே இருக்கும், நமக்கு டைம் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கிளாஸ் ரூம் எடுத்துட்டோன்னா ஒரு பீரியட், சயின்ஸ் பீரியட் இவ்வளோ நேரம், மேத்ஸ் பீரியட் இவ்வளோ நேரம் அப்படின்னு நம்ம டைமை பற்றி பேசணும். அப்போ எதுக்கு நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், டு மெஷர் த டைம். கிளாக்ஸ் ஆர் யூஸ் டு மெஷர் த டைம். யூ நோ தட் how to read the கிளாக் ஃபேஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எப்படி நம்ம கிளாக் அப்போ டைம் பார்த்துருக்கோம், எத்தனை மணி எவ்வளோ டைம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இப்போ 12 o'clockனு சொல்லுவோம். இல்லை 1 o'clock ஆகி ஒரு 10 minutes ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 10 minutesங்கிறது மினிட்ஸை குறிக்கும். இன்னும் அக்யூரேட்டாக பார்த்தா செகண்ட்ஸ் முதல் கொண்டு பார்க்கலாம். அப்போ நமக்கு தெரிஞ்சதே 3 மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது டைமை பொறுத்த மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட்ஸில் சொல்லலாம், மினிட்ஸில் சொல்லலாம், ஹவர்ஸில் சொல்லலாம், இன்னும் ஹையராக சொல்லலாம் டேயில் சொல்லலாம், இயரில் சொல்லலாம். எல்லாமே எதை தான் குறிக்கும் அப்படின்னா, இட் இஸ் த மெஷர்மெண்ட் ஆஃப் என்னதாம்மா டைம் தான் சொல்ல வர்றாங்க. சரிங்களாப்பா, you can also use your pulse to measure the time roughly. ஓகே, நம்ம பல்ஸ்னா நம்ம பார்த்துருக்கோம்னா கையை பிடிச்சி பார்த்தோம்னா என்ன இருக்கும், டக்கு டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். கவுண்ட் த நம்பர் ஆஃப் பல்சஸ் தட் கேன் டெல் யுவர் நம்ம டைம் elapsed. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேங்களாப்பா, நம்ம பார்த்துக்கலாம். தட் இஸ் நம்ம கையை பிடிச்சி பார்த்தோம்னா அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸை வச்சு நமக்கு என்ன பண்ணலாம், we can measure the time also. சரிங்களாப்பா, ஓகே. தென் ஜென்ரலாக நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ நேரத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டயத்தை கிராஸ் பண்ணுறாங்க. ரன்னிங் ரேஸ்லாம் பார்த்துருப்போம். அங்கேயே நம்ம எதை பற்றி பேசுவோம், டைமை பற்றி பேசுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கிளாக் வரும்போது என்ன பார்த்துருக்கீங்கன்னா, இந்த சாண்ட் கிளாக் சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஷேடோ வச்சு சொல்லுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, கிராமங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேர சன் வந்து நமக்கு நேர தலைக்கு நேரம் இருந்ததுன்னா 12 o'clock அப்படிம்பாங்க. கொஞ்சம் அப்படி தள்ளி போயிடுச்சுன்னா 1 o'clock 2 o'clockனா அவங்கள என்ன பண்ணுவாங்க, சன்னை வச்சு நமக்கு என்ன சொல்லுவாங்க, நமக்கு சொல்லலாம். அப்படின்னா என்ன இருக்கும், சன்லேருந்து படக்கூடிய அந்த ஏதோ ஒரு மரத்தில் பட்டு அதனுடைய ஷேடோ இருக்குது பார்த்தீங்களா, ஷேடோவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can estimate the time. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு அப்பரேட்டஸ் வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் சாண்ட் கிளாக்னு சொல்கிறாங்க. இதில் அந்த ஒரு இதில் மண் வந்து மேலேருந்து கீழே கொட்டுறதை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்க, எவ்வளோ டைம்ங்கிறத நம்ம மெஷர் பண்ணுவோம். சரிங்களாப்பா, தீஸ் ஆர் த டைம்ஸ். அப்போ நம்ம பார்த்துருக்கோம், இப்போ ஃபாஸ்ட்டாக வரதெல்லாம் ஸ்டாப் வாட்ச்னு சொல்லுவாங்க. நம்ம கிளாக்லாம் பார்த்துருக்கோம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடன்னு ஓடும். அப்போ நம்ம பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஓடி இருக்கும், 1 hourல ஓடி இருக்கானா. ஒரு பையன் வந்து இப்போ 100 meter டேஷ் வரான், ஒரு 15 secondsல ஓடுறான். இதில் எதை வச்சு தான் பார்ப்பாங்க அப்படின்னா, ஸ்டாப் கிளாக் வச்சு தான் நமக்கு பார்ப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களாப்பா, அடுத்து வந்து they will call to the ஓடோமீட்டர்னு சொல்கிறாங்க.
The odometer is a device used for indicating the distance traveled by an automobile. பார்த்திருக்கீங்களா ஆட்டோமொபைல் என்னது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது நான் பார்த்துருக்கலாம். நம்ம பைக்கில் பார்த்துருக்கோம், பைக்கில் பார்க்கலாம், காரில் பார்க்கலாம். ஒரு பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓடோமீட்டர்னு சொல்கிறாங்க. The metric system and standard set of units are created by French in 1790. The ruler or scale used nowadays is to measure length was invented by William Bedwell in 16th century. இப்போ நம்ம பார்த்துருக்கோம்னா சென்டிமீட்டர் ஸ்கேல், மீட்டர் ஸ்கேல் இதெல்லாம் யார் நம்ம கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க அப்படின்னா யார்? வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிறவர் தான். A standard meter rod made up of alloy of platinum and iridium is placed at a bureau of weights and measures in Paris. இப்போ எப்போதுமே இப்போ நம்ம சொல்ல வரோம். இப்போ 1 கிலோகிராம் அப்படின்னா என்ன, அதே மாதிரி இப்போ 1 மீட்டர் அப்படின்னா என்னென்னா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இடம் சொல்கிறாங்க. என்ன இடம்னு பாருங்கம்மா, பாரிஸில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் எங்கே இருக்குன்னா பெரோ ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ்னு ஒரு ஜூ மாதிரி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு லேப் இருக்குது. அந்த லேபில் பிளாட்டினம், இரிடியம் இது ரெண்டு மெட்டல் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதில் பிளாட்டினத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன, இரிடியம் ரெண்டுமே என்னதுனாமா ஒரு எலமெண்ட். ரெண்டு எலமெண்ட் ஒன்றா சேர்ந்தால் அதுக்கு பேர் அலாயின்னு சொல்லுவாங்க. அலாயினா மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ், ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் மெட்டல்ஸ் ஆர் கால்டு அலாய்ஸ்மாங்க. வீட்டில் நம்ம பாத்திரங்கள்லாம் பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவோம், துருப்பிடிக்காத இரும்பு. நம்ம சில்வர் பாத்திரம்னு சொல்கிறது தான். அதில் குரோமியம், அயன் இந்த மாதிரிலாம் கலந்துருக்கும். அதை தான் நம்ம அலாயின்னு சொல்லுவோம். சரிங்களாப்பா? அப்போ அந்த அங்கே என்ன வச்சுருக்காங்க, ஒரு ராடு வச்சுருக்காங்க, 1 மீட்டர் ராடு வச்சுருக்காங்க. அது எதனால ஆனது? பிளாட்டினம், இரிடியம், அலாய் ஆனால் அந்த லென்த்தை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஸ்டாண்டர்டாக 1 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். அதேமாதிரி 1 கிலோகிராம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதே மாதிரி நேஷனல் ஃபிசிக்கல் லெபார்டரி இன் டெல்லி ஹேஸ் அ காப்பி ஆஃப் திஸ் மீட்டர் ராட். அதனோட காப்பி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. 1 kilogram is equal to the mass of certain bar of platinum iridium alloy that has been kept at the International Bureau of Weights and Measures in Sèvres, France in 1889. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா 1 கிலோகிராம் அது ஒரு பர்டிகுலர் மாஸ், ஒரு பர்டிகுலர் ஒரு கிலோகிராம் படிக்கல்னு சொல்கிறோம்னா அதே மாதிரி என்ன வச்சுருக்காங்க, ஒரு கிலோகிராம் அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஒரு படிக்கல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது எதனால் ஆனது? பிளாட்டினம், இரிடியம் அலாயினால் ஆனது. சரிங்களா? அதனுடைய வெயிட் எவ்வளோ இருக்கோ அதுதான் 1 கிலோகிராம் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களாப்பா? அவ்வளோதான். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about the numerical problems பற்றி பார்க்க போகிறோம். Look at the meter scale carefully and answer the following. How many millimeter devices are there in the centimeter? நம்ம ஸ்கேலில் பார்த்துருக்கோம். ஒரு சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும்? ஒரு 10 மில்லிமீட்டர்ஸ். அப்போ 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது தான் ஒரு சென்டிமீட்டர்ஸ். சரிங்களாப்பா? அப்புறம் how many centimeter divisions are there in meter? ஒரு மீட்டர் ஸ்கேல் எத்தனை சென்டிமீட்டர்ஸ் இருக்கும்? நமக்கு 100 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும். 100 சென்டிமீட்டர்ஸ் சேர்ந்தது தான் ஒரு மீட்டர். இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்கப்பா. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு we can see that என்ன வெயிட் கொடுத்துருக்காங்க, 7875 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் see the 7875 என்னது கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரியும் இதில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே ஒரு ஈக்குவல் கொடுத்து ஒரு டேஷ் கொடுத்து ஒரு மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு டேஷ் கொடுத்து சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இது எத்தனை மீட்டர்ஸ் இருக்குது, எத்தனை சென்டிமீட்டர் இருக்குன்னு பார்த்துருக்கோம். நமக்கு தெரியும் 1000 ஓகே 100 மீட்டர்ஸ் சேர்ந்து 100 சென்டிமீட்டர் சேர்ந்தது ஒரு மீட்டர். அப்போ நமக்கு இங்கே என்ன வரப்போகுது, நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 78. அப்போ 78 அப்படிங்கிறது என்னது, நமக்கு என்ன இருக்க போகுதுப்பா, 78 அப்படிங்கிறது மீட்டர்ஸில் வந்துடும். 78 மீட்டர்ஸ். சரிங்களா? ஓகே. அப்போ 70 என்ன 100ல் தான் பார்க்கணும், 1000 கிடையாது, இது வந்து 100 தான். அப்போ இங்கே வரும்போது என்ன பண்ணுவோம், இங்கே நமக்கு இங்கே 75 சென்டிமீட்டர். சரிங்களாப்பா? ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். ஓகேனா 100 மீட்டர்ஸ் சேர்ந்தது நம்ம 100 தான் பார்க்கணும். 100 மீட்டர்ஸ் சேர்ந்தது, சாரி 100 சென்டிமீட்டர்ஸ் சேர்ந்தது தான் ஒரு மீட்டர். அப்போ இங்கே 75 மட்டும் தான் என்னவா இருக்கும், சென்டிமீட்டர்ஸில் இருக்கும். முதல் ரெண்டு எங்கே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக மீட்டர்ஸ்க்கு போயிடும். சரிங்களாப்பா? இதான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஈஸி தான். அப்போ நம்ம ஈஸியாக போடலாம் 1195 மீட்டர்ஸ். ஓகே. இதை வந்து எதுக்கு மாற்ற சொல்கிறாங்க, இஸ் ஈக்குவல் டு எத்தனை கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை கிலோமீட்டர் இருக்கும், எத்தனை மீட்டர்ஸ் இருக்கும். இது வந்து 1000 மீட்டர்ஸ் சேர்ந்தது தான் நமக்கு என்னது, ஒரு கிலோமீட்டர். அப்போ இது ஒன்று மட்டும் தான் எதை குறிக்கும், மீட்டர். அப்போ 1 கிலோமீட்டர் கொடுக்கும். மீதி இருக்கிற 3 டிஜிட் 195 என்ன இருக்க போகுது, 195 இஸ் த மீட்டர்ஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 15 சென்டிமீட்டர் 10 மில்லிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க.
இது மொத்தமாக எதுக்கு மாற்றணும், எதுக்கு எல்லாத்துக்கும் மாற்றணும், எல்லாத்தையுமே மில்லிமீட்டர்ஸ்க்கு மாற்றணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஓரத்தில் இந்த 10 போட்டுருங்க. எத்தனை சேர்ந்தது, நம்ம இதுக்கு ஆப்போசிட் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி 15 போட்டால் போதும். ஏன்னா நமக்கு வந்து 100 மில்லிமீட்டர் சாரி 10 தானே இப்போ நமக்கு வரும். அப்போ வி ஹவ் டு ஆட் இட் பா, சரிங்களா, வி ஹவ் டு ஆட் இட். இப்போ என்ன ஆன்சர் வரப்போகுது நமக்கு 15 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் மில்லிமீட்டர் மாற்றுங்க. 15 சென்டிமீட்டர்னா அப்போ மில்லிமீட்டர் வந்து 15 இன்ட்டு ஒரு சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம், 10 மில்லிமீட்டர் தான் இருக்கும், சரிங்களா. அப்போ 150 மில்லிமீட்டர்ஸ் வந்துடுச்சு. ஏற்கனவே ஒரு 10 மில்லிமீட்டர்ஸ் இருக்கு. அப்போ த ஆன்சர் வில் பி ஈக்குவல் டு 160 என்னப்பா மில்லிமீட்டர். இதான் இப்போ ஆன்சர் 160 மில்லிமீட்டர்ஸ் வந்துடும், சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 45 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க, 33 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல் ஷுட் பி இன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மீட்டர்ல சொல்லணும். அப்போ கிலோகிராம் ஃபர்ஸ்ட் மீட்டருக்கு சாரி கிலோமீட்டர் மீட்டருக்கு மாத்துங்க. எத்தனை 1000 கிலோமீட்டர்ஸ், 1000 மீட்டர்ஸ் இருந்து தான் 1 கிலோமீட்டர். அப்போ 45 into 1000. அப்போ என்ன வந்துடும் 45 போட்டு ஒரு 3 0 போட்டாச்சு. இதோட 33 ஆட் பண்ணிருங்க, அவ்வளோதான். அப்போ 450 போட்டு ஒரு 33 போட்டிங்கன்னா தட் இஸ் த மீட்டர். இதுதான் ஆன்சர்ப்பா. இப்படி தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணணும், ஓகேங்களா. Hi children, now we can see the evaluation part. The height of the tree can be measured by only measuring tape. Next, the conversion of 7 meter into centimeter is, we know very well, 1 meter is equal to 100 centimeter. Abba 7 meter means 700 centimeter. The answer is 700 centimeter. Okay. Next, quantity that can be measured is called as measurement. Okay, that is called as measurement. Choose the correct one. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் கிலோமீட்டர் தான் பெரிய குவான்டிட்டி, கிலோமீட்டரோட சின்னது என்னது மீட்டர், அதை விட சென்டிமீட்டர், அதை விட மில்லிமீட்டர்ஸ். அடுத்து while measuring the length of an object using the ruler, the position of the eye should be, நம்ம பார்த்துருக்கோம் பேரலாக்ஸ் பற்றி பார்த்துருக்கோம்ல, vertically above the point where the measurement is to be taken. நம்ம பேரலாக்ஸில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் filling the blanks. SI unit of length என்னமா, SI unit of length வந்து என்னது, லென்த்தோடது மீட்டர். 500 கிராம் கிலோகிராம் மாற்றுறதுக்கு 0.5 கிலோகிராம் வரும். The distance between Delhi and Chennai can be measured in, இதில் தான் கிலோமீட்டர்ஸில் தான் சொல்ல முடியும். 1 meter is equal to 100 centimeter. அப்போ 5 கிலோமீட்டர் என்ன வரும், 5000 மீட்டர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து we can say that the mass of an object is 126 kilogram. Mass can be measured in kilogram, so it is true. Length of one chest can be measured by using measuring meter scale. Meter scale வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியாது, எனது மெஷரிங் டேப் வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணோம். அப்போ செகண்ட் ஒன் இஸ் ஃபால்ஸ். 10 millimeter means 1 centimeter is correct. A hand span is a reliable measure of length. It's a wrong one. கையில் முளம் போட்டு பார்க்கறது என்ன இருக்கும், தவறான யூனிட்டாக தான் இருக்கும். The SI system of units is accepted everywhere in the world. Yes, it's true. இப்போ நம்ம சுகரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பீம் பேலன்ஸ் வச்சு மெஷர் பண்ணோம்னா என்ன பண்ண போகிறோம், லைம் ஜூஸ் எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா மெஷரிங் ஜார் வச்சு. ஹைட் ஆஃப் அ பர்சன் வந்து நம்ம சென்டிமீட்டரில் சொன்னோம்னா, லென்த் ஆஃப் யுவர் ஷார்பன்ட் பென்சில் எதை வச்சு சொல்லலாம், மில்லிமீட்டரை வச்சு நம்ம சொல்லலாம் மில்லிமீட்டர். மில்கை வந்து வால்யூமில் மெஷர் பண்ணோம்னா வெஜிடபிள்ஸ் வந்து என்னதுமா கிலோகிராம். அடுத்து லென்த் ஆஃப் த ஃபோராம் என்ன சொல்லுவாங்க, கியூபிட்ல சொல்லுவாங்க. SI யூனிட் ஆஃப் த லென்த் வந்து என்னது மீட்டர். நானோங்கிறது என்னது 10⁻⁹ மீட்டர்ஸ். SI யூனிட் ஆஃப் டைம் என்னது செகண்ட்ஸ். கிலோங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், 10⁻3க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த என்ன சொல்றாங்க, இப்போ இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் யூனிட் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல என்னது இன்க்ரீசிங்னா சின்னதாக தான் சொல்லலாம். இப்போ மில்லிமீட்டர், மில்லிமீட்டரோட பெருசு என்னது சென்டிமீட்டர், சென்டிமீட்டரோட பெருசு மீட்டர், மீட்டரோட பெருசு கிலோமீட்டர்ஸ். ஓகே, வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் SI சிஸ்டம்னு சொல்றாங்க. SI சிஸ்டத்தோட ஃபுல் ஃபார்ம் என்னது, ஆக்சுவலாக சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் சொல்லுவாங்க. சிஸ்டம் இன்டர்நேஷனல் நம்ம சொல்றது இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்னு சொல்லலாம். இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். நேம் எனி ஒன் மெஷர்மெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷரிங் மாஸ். நம்ம பார்த்துருக்கோம், மாஸை மெஷர் பண்ண சொல்லலாம், நம்ம பீம் பேலன்ஸ் சொல்லலாம், எலக்ட்ரானிக் பேலன்ஸ் சொல்லலாம். ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன் அவுட். இது கிலோகிராம், இது மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், நானோமீட்டர். அப்போ கிலோகிராம் மட்டும்தான் மெஷர்மெண்ட்ஸில் வேற ஒன்று. அடுத்து வாட் இஸ் த SI யூனிட் ஆஃப் மாஸ். SI யூனிட் ஆஃப் மாஸ் இஸ் கிலோகிராம் சொல்லலாம். வாட் ஆர் த டூ பார்ட்ஸ் பிரசன்ட் இன் மெஷர்மெண்ட். எப்போதுமே ஒரு நம்பர் இருக்கும், நம்பருக்கு அடுத்து என்ன இருக்கும், யூனிட் இருக்கும். அடுத்து வந்து பின்னாடி ஒரு கிரிட் கொடுத்துருக்காங்களாமா, அதில் நம்ம சொல்றாங்க வேற ஒன்றும் இல்லை. இப்போ 10⁻³ is 1 அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஆக்சுவலாக 10⁻³ வந்து எதில் வரும், கிலோவில் வரும். சரிங்களா, அப்போ ஓகே. அடுத்து 10⁻³ இஸ் கிலோ. அடுத்து SI யூனிட் ஆஃப் டைம். SI யூனிட் ஆஃப் டைம் வந்து என்னது, SI யூனிட் ஆஃப் டைம் வந்து செகண்ட்ஸில் சொல்லலாம். அடுத்து கிராஸ் வியூ ரீடிங் ஆஃப் மெஷர்மெண்ட் லீட்ஸ் டு பேரலாக்ஸ் எரர். டேஷ் இஸ் த ஒன் வாட் அ கிளாக் ரீட்ஸ் என்ன அர்த்தம், டைமை தான் நம்ம கிளாக் வச்சு மெஷர் பண்ண போகிறோம். அடுத்து த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பிரசன்ட் இன் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு மாஸ். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் சிங்கிள் மெஷர்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் எழுது, அதுக்கு பேர் பேரலாக்ஸ்.
என்ன பண்ணுவாங்க, அப்போ பேரலாக்ஸ் வராமல் இருக்க என்ன பண்ணுவாங்க, ஆவரேஜ் எடுப்பாங்க. ஆவரேஜ் கேன் பி டேக்கன் டு கெட் ஃபைனல் ரீடிங் பா. இப்போ டேஷ் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஷ் இஸ் அ மூணு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியில் வரும். என்னது, மாசு, லென்த்து, சரிங்களாப்பா, டைம், மூணுமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. சரிங்களாப்பா. அடுத்து டேஷ் ஷோஸ் த டிஸ்டன்ஸ் கவர்டு பை அன் ஆட்டோமொபைல். ஓகேங்களாப்பா, இஸ் த ஷோஸ் த ஓகே அப்படின்னு நம்ம ஓடோமீட்டர்னு ஒன்று பார்த்தோம்னா அதுதாம்மா. அடுத்து a tailor uses measuring tape பா to measure the stitch toe. ஓகே, இப்போ அடுத்து liquids are measured with its என்ன physical quantity எதை வச்சு நம்ம சொல்ல போகிறோம், measured with its physical quantity, volume வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண போகிறோம். சரிங்களாப்பா, இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, the distance between the two places is என்னது 43.65 கிலோமீட்டர்ஸ். இதில் மீட்டரில் மாத்திரம் என்ன பண்ணணும், இந்த வேல்யூவை 1000 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1000 மல்டிப்ளை என்ன வந்துடும், 43650 அப்படின்னா 43,650 மீட்டர்ஸில் வருமா. ஓகேங்களாப்பா, ரைட். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சால்வ் த ப்ராப்ளம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் யுவர் ஸ்கூல் அண்ட் யுவர் ஹவுஸ் இஸ் 2250 மீட்டர்ஸ். கிலோமீட்டர்ஸில் சொன்னால் 1000 டிவைட் பண்ணணும். அப்போ என்ன வரும் நமக்கு, ஆக்சுவலாக 2.25 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லணும். 2.25 கிலோமீட்டர்ஸ். அடுத்து while measuring the length of the sharpened pencil reading on the scale of one end is 2 cm and the other end is என்ன சொல்றாங்கமா 12.1 cm. what is the length of the pencil கேக்குறாங்கப்பா. சரிங்களா, ஒரு எண்ட் 2 சென்டிமீட்டர்ல இருக்கு, இன்னொரு ஸ்கேல 12.2 கழிச்சிருங்க. அப்ப என்ன வரும், 10.1 சென்டிமீட்டர். திஸ் லென்த் ஆஃப் த பென்சில்னு ஆன்சர் வரும்பா. ஓகேங்களா, இதுக்கு வந்து நான் தனியாக ஒரு நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு நான் போட்டுறேன். இப்போதைக்கு அதை இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா படிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.